அன்பான ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மறுபடியுமாக பைபிள் ஸ்டடி கிளாஸ்க்கு வர கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற ஆண்டவரே எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். தொடர்ந்து உமது வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோதரங்கள். நம்ம பென்டடியூக்கில் குறிப்பாக நம்ம பேட்ரியார்க்கோடைய ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்குறோம். முற்பிதாக்களுடைய வரலாறு. அந்த முற்பிதாக்கள் வரலாறு நாம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று ஆபிரகாம், அவர் தான் அந்த முற்பிதாவில் முதல் பர்சன், அவர் தான் மெயின். அவருக்கு அப்புறம் வருகின்ற மற்ற 3 பேரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம். அந்த ஹெட்டிங் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் இஸ்ராயல். இஸ்ராயல் அப்படின்ற ஒரு நாடு மெல்ல மெல்லமாக உருவாகுது. அது எப்படின்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை புதுசாக வந்திருக்கவங்களுக்காக லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோன்றதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஆபிரகாமுடைய லைஃப் நம்ம பார்த்தோம். அப்ராம்னா என்ன அர்த்தம்? அப்னா அப்பா, உயர்ந்த தகப்பன், ரைட். அப்ரஹாம் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் தகப்பன் அப்படின்ற பெயரை மாற்றத்தை அங்கே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான மேஜர் தீம்ஸ் பார்த்தோம். ஆபிரகாமுடைய நொமேடிக் லைஃப் எப்படி இருந்துச்சு, நாடோடி வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு நாடோடியாக எப்படி வாழ்ந்தார், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோடு சேர்ந்து ஆபிரகாமுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், கடவுளை அவர் எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாரு அப்படின்றத பார்த்தோம். அவருடைய தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்தோம். தியோஃபோனின்னு சொல்லும்போது தியோஃபோனி, கடவுளோடு பேசுகின்ற அனுபவங்கள். இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான் ஆபிரகாமுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்தோம். கடவுளை அவர் எப்படி கடவுளுக்கு அவர் பேர் வச்சார், அவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த நூசி லாஸை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த நூசி லா, அதாவது கஸ்டம்ஸ், ஆபிரகாமுடைய கஸ்டம்னு சொல்லும்போது வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் இன்னொன்று கூட நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பாயிண்ட்டு. அவங்க அந்த கஸ்டமில் பொண்ணு பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த கஸ்டம் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு எப்படி இருக்கணுன்றதை விட அவங்க அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாவை முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது அவர் எலியேசர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறார். இந்த க்ரைட்டீரியாவுக்கு செட் ஆகணும் அப்படின்னு போகிறார். ஸோ இந்த மாதிரி முறைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதுக்கான அந்த சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அடையாளங்கள்ன்றது வேற அர்த்தத்துக்கு போயிடுது. பட் ஒரு சயின்ஸ், அதாவது இப்போ நான் இதை பண்ண போகிறேன்னா இது அக்ரி இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு டிவைன் சைன் வேணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இந்த காரியம் பண்ண போகிறேன், என்ன காரியமாக இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு கரெக்ட், அந்த வேர்டு கரெக்ட், அவங்க சொல்கிற வார்த்தை தான் கரெக்டு, ரைட். ஆமாம் அதில் ஏதோ ஒன்று பார்க்கணும். அந்த ஒரு சம்திங் ஒரு நடக்கும். அது நான் என்னவா எடுத்துப்பேன், நான் அதை ஒரு டிவைன் ஆண்டவருடைய அப்ரூவல் ஆஃப் காட், அந்த விஷயத்தில் கடவுளுடைய அப்ரூவல் இருக்குது, இது நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு எடுத்துக்கிற தன்மைகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்போ எப்படி இருந்திருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். அடுத்தது நம்ம அந்த கவனன்ட், ஆபிரகாமுடைய கவனன்ட் வித் காட், அதை நம்ம பார்த்தோம். அவருடைய ஃபெய்த்ஃபுல் லைஃப்பை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எத்தனை முறை ப்ராமிஸ் பண்ணாருன்னு பார்த்தோம்னா அவருக்கு 13 ப்ராமிசஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் காட். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் வேற அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் இஸ் ஃபேமிலி, ஆகார், சாரா, இந்த ப்ராப்ளம்ஸு, கான்ஃப்ளிக்ட்டு, இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்காக நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்ல, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம தொடர்ந்து அதை படிக்கணும். பட் நம்ம இந்த கோர்ஸுக்கு 2 நோக்கம்தான்.
இந்த கோர்ஸுக்கு ரெண்டே நோக்கம் தான். ஆமாம், ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இது 2 ஆஸ்பெக்டில் போகிறதுனால நம்ம இதை தவிர மற்ற எதையும் பெருசாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி அதே ஆஸ்பெக்டை கொண்டு வந்து அப்படியே இங்கே அடுத்த ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த சக்ஸஸஸ் இவங்களை நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வருகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக். ரைட். இந்த ஐசக் அவரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவரை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப இல்லை. ஜேக்கப்பு ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆக்சுவல் ரியல் சக்ஸஸராக வரப்போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் தான். ஐசக் எப்படி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னா தியாலஜிக்கலி அவர் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நெகட்டிவாகவும் நான் எதுவும் பண்ணல, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்களை பண்ணலை. அமைதி காக்கிறார். ஒரு அமைதி காக்கிறாரு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிறார். அப்போனா அவர் என்ன எப்படி இருந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டைம் வந்து ஒரு கொந்தளிப்பாக இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அக்ரிகல்ச்சர்லாம் செய்கிறாரு. அதே நேரத்தில் ஃபேமிலி லைஃப்னு வரும்போது அவருக்கு திருப்பியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவர் ஃபேமிலி லைஃப்பில் அவர் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு. அது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா பேரன்னஸ். அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை அவருக்கும் இருக்குது. என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லாமல் இருக்காங்க. ரெபேக்காவுக்கு ஏற்பட்ட சாராவுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை ரெபேக்காவுக்கும் கண்டினியூ ஆகுது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம எல்லோரும் எடுத்துக்கலாமா? 26 அப்போது அங்கே 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த அபிமெலேக்கு ஃபஸ்ட்டு அபிமெலேக்கு கிட்ட கான்ஃப்ளிக்ட் வருது. அப்பா சொன்ன மாதிரியே சொல்லிடுறாரு, இது எங்கள் சகோதரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திடுறாரு. இதுக்கு நம்ம போன வாரம் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணதுனால அவர் அதே தான் பண்ணுறார். ரெண்டாவது வந்து அபிமெலேக்கு என்ன சொல்கிறாருன்னா இல்லை இவங்களை யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு அது போயிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கிணறு பிரச்சனை பயங்கரமாக ஏற்படுது. அந்த கிணறு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்ரோச்சும் அவர்கிட்ட இல்லை, அவங்க பையன் யாக்கோபுடைய அப்ரோச்சும் இல்லை. யாக்கோபு என்ன பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்தால் அவர் கிணறு நீங்கள் உங்கள் கிணறு நீங்களே வச்சுக்க சொல்லி ராத்திரி கூட வந்து தண்ணி எடுத்துருப்பார். அவர் என்ன வேணா பண்ணுவார். ஆனால் இங்கே அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப நீ எடுத்துக்கன்னா எடுத்துக்கோ, நான் போகிறேன்னு சொல்லி அவர் போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு ரெகோபோத்துன்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் அது பீர் ஷபாபா இருக்குது. ஸோ இப்படி நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா அவருக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க தான். அவருக்கு கிட்டத்தட்ட 60 தான் அவருக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அவருக்கு 60 வயசு ஆகிடுது. ஸோ நியர்லி 60. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில் 60லேருந்து ஸ்டோரி ஜம்ப் ஆகி 100 வந்து நிறுத்துகிறாங்க. இதில் வந்து ஆபிரகாம் வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்தாரான்றது நமக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக கணக்குப்படி பார்த்தோம்னா பிறந்து 15 இயர்ஸ் ஆபிரகாம் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? விசிட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஆனால் அது இங்கே சொல்லப்படலை, பட் கண்டிப்பாக விசிட் பண்ணியிருக்கலாம். 15 வயசு இருக்கக்கூடிய ஜேக்கப்பையும் ரெஃபர் பண்ணலை சொல்லியிருக்கணும். பார்க்கல, 7 தூரத்துக்கு வந்துட்டாங்களா? அதான் ஒரு இது இருக்குது. ஒருவேளை அவர் பார்த்தாரா பார்க்கலையா, ஆபிரகாம் வந்து இவங்களை பார்த்தாரா பார்க்கலையான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 40 வருது. ஆனால் அவங்க இப்போ அது ஒரு சின்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 25 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபஸி இருக்குது. அந்த ப்ராஃபஸி வந்து ரெபேக்காவுக்கு சொல்லப்படுது. ரெபேக்காவுக்கு ஆமாம் அவங்க 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபஸி வந்து ரெபேக்காவுக்கு சொல்லப்படுது. அவங்க அந்த ப்ராஃபஸி ஓகே. இப்போ இந்த ப்ராஃபஸி வந்து ரெபேக்காவுடைய மனசில் இருக்குது. இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அண்ணன் ஏசா, தம்பி ஜேக்கப். ஏசா வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி போர்ட்ரே பண்ணப்படுறாருன்னா எதை பற்றியுமே அவர் என்ன பண்ணலை, அவர் கேர் பண்ணலை. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறாரு. யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக
ஜேக்கப் வந்து டென்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கு. டென்ட்டில் இருந்ததுக்கு பல பேர் பல ரீசன் சொல்கிறாங்க. மேபி அவர் வந்து தோரா படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், மெடிடேஷனில் இருந்திருக்கலாம், ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் இருந்திருக்கலாம், அப்படிலாம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. பட் இங்கே பிப்ளிக்கல் அக்கௌண்ட்டில் அப்படி நமக்கு தரல. அவர் டென்ட்டில் தான் இருக்கிறாரு, கூடார வாசியாக இருக்கிறாரு. அவர் வந்து மேபி அந்த சொசைட்டியை அண்ணனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஆப்போசிட் லைஃப் ஸ்டைலில் அவர் இருக்கிறாரு. ஆமாம், அதுவும் நம்ம தான் அது. ஆனால் அது அப்படி இருக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர், அப்பா வந்து அவர் மேலே ஒரு அட்டாச்சாகவும் இவர் மேலே கொஞ்சம் இதாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு அங்கே ஒரு இது வருது. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அந்த பிளெஸ்ஸிங். இப்போது ஈசாக்கு ஏசாவை பிளஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்களே. அப்போ அம்மா எனக்கு ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாருன்றதை நேரடியாகவே யார்கிட்ட பேசியிருக்கலாம், அவங்க கணவர்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். எனக்கு ஒரு ப்ராஃபஸி வந்தது குழந்தைங்க பிறக்கும், ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு ப்ராஃபஸி வந்தது, நமக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்குது, ஆனால் மூத்தவனை விட இளையவன் தான் பெருசாக வருவான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவே இன்னைக்கு கான்செப்டில் நம்ம அதை யோசித்தோம்னா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். யாருமே அதை இப்படி இந்த ஈசாக்கு மாதிரி நடந்து போமான்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டோம்னா யாருமே என்ன பண்ண மாட்டோம், முடியாதுல்ல, கஷ்டம் நம்ம யோசிச்சோம்னா. ஸோ இந்த ஸ்டோரிஸை நம்ம பிள்ளைங்கள்கிட்ட சொல்லும் போதும் we have to be கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அடுத்து நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 பேரையும். பட் அந்த நெரேஷன் போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நெரேஷன் எப்படி இருக்குதுன்னா ஏசா கொஞ்சம் கீழையும் யாக்கோபு தான் மேலே. ஆனால் இதை எப்படி பார்க்கணும், எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னா, பின்னாடி வரப்போகிற சந்ததிகள் யாருடைய சந்ததிகள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சந்ததிகள் தான் இஸ்ரவேல் மக்கள். ஸோ அவங்க தகப்பனை பற்றி பேசுகிறது தான் இங்கே விஷயமே தவிர ஏசாவோடைய எப்படி நல்லா இருந்தாரா, ஏசா பிளஸ்டாக இருந்தாரா, ஏசா எப்படிப்பட்ட லைஃப்லாம் போனார்ன்றது அவங்களுடைய கன்சர்ன் இல்லை. ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈசாக்கு ரொம்ப பேசிவாக இருக்கார். ஈசாக்கு பேசிவாக இருக்கிறாரு, தன்னை ஏமாத்துறான்றதை கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சத்தம் வந்து யாக்கோபுடைய சத்தம்னு சொல்லிட்டார். அப்போனா அவர் என்ன பண்ணிட்டாரு, கஸ் பண்ணிட்டாரு, அவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆனால் பாருங்க, பிளஸ்ஸிங்கை வந்து அவரால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலங்களில் வந்து அந்த பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு முறை ப்ரொக்ளமேஷன் தான். ஒரு முறை சொன்னதை திருப்பி வாபஸ் வாங்க முடியாது. ஐயோ சாரி, உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவரு சொல்லிட்டேன், இல்லை மாற்றி விட்டுறலன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மாற்றவும் இல்லை. ரைட். ஸோ இது ஒரு கேயாட்டிக் அண்ட் வெரி ஒரு வருத்தமான ஒரு சிச்சுவேஷனாக மாறி போகுது. பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இதனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி போச்சு இந்த ஒரு சிச்சுவேஷனில். இதை முதல்ல அவங்க 2 பேரும் டாக்டிக்ஸாக பிளான் பண்ணி உனக்கு இந்த பிளெஸிங் வச்சுக்கோ, உனக்கு இந்த பிளெஸிங் வச்சுக்கோ என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சொல்லியிருந்துருக்கலாமோ நமக்கு தோணுது. பட் அன்னைக்கு சிச்சுவேஷனில் அந்த அம்மா பையனை பிளான் பண்ணி மேக்கப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஆமாம், ஆமாம், அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். பயந்து ஓடுறார். இல்லை, அவர் சொல்கிறார், என்னுடைய அப்பாவுக்காக நான் வருத்தப்படுவேன். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்காக வருத்தப்படுவேன்னா எங்கள் அப்பா இறந்து போயிடுவார். அன்னைக்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், அவனை பழி வாங்கிடுவேன்னு சொல்லி 41ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பிளான் பண்ணுறாரு. அவருக்கு அந்தளவுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்டை என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து ஒரு பேரண்டிங்கில் வந்து. ஸோ இப்போது ஐசக் ஒரு பேரண்ட்டாக ஐசக்கை ரெபேக்காவை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அதில் ஒரு சில நெருடல்கள் இருக்குது. ரைட். அதை இன்னும் கொஞ்சம் அவங்க செஞ்சுருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயத்தில் ஆபிரகாம் வந்து பிள்ளைகளை வந்து சண்டை போட விடலை. ஆபிரகாம் வந்து ரொம்ப டாக்டிஸாக எல்லாரையும் முன்னமே என்ன பண்ணிடுறாரு, போயிருங்கன்னு சொல்லி செயல்படுறாரு. இங்கே வந்து கொஞ்சம் ஐசக் வந்து அந்த விஷயத்தில் வந்து சொல்லிடுறாரு. ஸோ பிளஸ்ஸிங் வந்து ஜேக்கப்புக்கு ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தா டபுள் பிளஸ்ஸிங் வாங்கிடுறாரு ஐசக் வந்து. இப்போ ஜேக்கப்பை நான் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஜேக்கப் ஒரு ட்ரிக்ஸ்டர், ட்ரிக் பண்ணக்கூடியவர்
அப்படின்றத ரெண்டாவது தடவையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இது இருக்கலாம். ரைட். அதாவது ஜேக்கப் தான் ஒரு ஏமாற்றுக்கார, ஒரு ட்ரிக்ஸ்டராக இருந்தவர் எப்படி ஒரு தலைவனா, ஒரு ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி மாறினார்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் சீட் பண்ணலை, செகண்ட் டைம் சீட் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் எங்கே சீட் பண்ணார்? ஆமாம், அண்ணனுடைய பர்த் ரைட்டே வாங்கிட்டார். அண்ணனுடைய பர்த் ரைட்டு ப்ராப்பர்ட்டியே வாங்கிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டம்ளர் கூழ், அது அவங்களுடைய ஃபுட் ஏதோ சம்திங் அந்த அவங்க ஊர் செய்கிறார். அப்படி செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அல்லவா? ஏன்னா ஒருத்தவங்க இப்போ தாகத்தில் தவிக்கும் போது நம்ம அவங்கக்கிட்ட வி ஷுட் நாட் ஆஸ்க் ப்ராமிசஸ். ஒருத்தவங்களுடைய வல்னரபிள் சிச்சுவேஷனில் வி கேனாட் டேக் என்னது ஒரு அட்வான்டேஜ். ஒருத்தவங்க வீக்காக இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அது உண்மையான மனசார ஏசாய் கொடுத்ததா நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஏசா ஒரு இருக்க. ஸோ இந்த ரெண்டாவது சிச்சுவேஷனில் நம்ம இப்போ ஏன் இந்த ஸ்டோரியை ஒரு வில்லன் டைப்பில் தான் ஜேக்கப் போகிறார். நீங்கள் ஆக்சுவலாக படிச்சிங்கன்னா அவர் அண்ணனையும் அங்கேயும் ஏமாற்றிட்டார், அப்பாவையும் ஏமாற்றிட்டார். அப்பாவை ஏமாத்துறதுக்கு கூட ஹெல்ப்புக்கு யார் வர்றது? அம்மா வராங்க. ஆனால் அம்மாவுக்கு, அதே அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் அந்த பையனும். ஒரே அம்மாவுக்கு தான் 2 பையன் பிறந்திருக்கிறான். ஆனால் அம்மா சப்போர்ட்ஸ் ஜேக்கப், 2வது பையன்ற மாதிரியே ஸ்டோரி போது. அப்பாவும் அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை பிளஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு காரணம் மெல்லமாக வருது. ஏசா யாரை மேரேஜ் பண்ணுறாரு? அப்படி ஏசா கானானிய ஸ்திரியை மேரேஜ் பண்ணுற, கேனனைட் மேரேஜ் பண்ணியிருக்காரு தெரிஞ்சா முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஏசாவை காசு பண்ணி விட்டுருந்துருக்கலாம். ஸோ அந்த ட்ரிக் அவர் அந்த ஆட்டு இதெல்லாம் போட்டு, அண்ணன் ட்ரெஸ்லாம் போட்டு, ஸோ அவரை இந்த நரேஷனில் ஆத்தர் எப்படி நமக்கு காட்டுறாருன்னா, அவர் ஒரு ட்ரிக்ஸ்டர், அவர் ஒரு சீட்டர். அவர் அதை விட எப்படி சொல்லலாம்னா சந்தர்ப்பவாதி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர் சொல்லி அவருடைய கேரக்டரை பில்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசில் இப்படி தான் இருக்காரு. ரைட். ஸோ இப்போ அவருடைய வலையில் மாட்டின 2வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆள் அண்ணன், 2வது ஆள் அப்பா, 2 பேரையுமே ஏமாற்றிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஜேக்கப்பை அதான் 3 பார்ட்டாக அவர் லைஃப்பை பிரிக்கிறோம். பிஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டியூரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படிப்பட்ட ஜேக்கப்புடைய லைஃப் எப்படி டேர்ன் ஆகுது? இந்த நரேஷனுடைய நோக்கமே ஜேக்கப் எப்படி இஸ்ரேலா மாறுறார், அதுதான். அதுக்கு தான் இந்த ஒரு ஹைலைட் பண்ணி அவரை அந்த நரேஷன் எப்படி சொல்லுதுன்னா, அவர் எப்படி ஏமாத்துறார் அண்ணன்னு சொல்லி அந்த நரேஷன் உங்களுக்கு நமக்கு அந்த அதோடைய டீப்னஸ்க்குள்ள நம்ம போகிறோம். அந்த டெப்த்தை புரிஞ்சிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த நரேஷன். ரைட். அதுக்கு அடுத்தது ஜேக்கப் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் காட். இது வரைக்கும் ஜேக்கப் டிவைன் என்கவுண்டர் பண்ணலை. ஓடி போகிறாரு. ஓடி போகும்போது அவர் அண்ணனுக்கு பயந்து ஓடி போகிறாரு. சாப்டர் 28 அங்கே ஐசக் அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறார். என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீ அண்ணனை மாதிரி இங்கே மேரேஜ் பண்ணாத, நீ அங்கே போ அப்படி சொல்லி அவர் அனுப்புகிறார். அவங்களுடைய பிரதருடைய அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே போகும்போது அந்த பெத்தேலில் அங்கே டிவைன் என்கவுண்டர் நடக்குது. அந்த டிவைன் என்கவுண்டர், பெத்தேல் என்கவுண்டரில் ஆண்டவரை ஜேக்கப் ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்டவரை தான் வாழ்க்கையில் என்கவுண்டர் பண்ணுறாரு. ஆனால் அந்த என்கவுண்டரில் ஜேக்கப் மனம் மாறினாரா? இல்லை. எப்படி நீங்கள் பாருங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே வாசிங்க. verse 20, 28-20. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் படிச்சிட்டிங்களா? 28-20 இது எப்படி இருக்குது? ப்ரேயரா இல்லை டீலிங்கா? யூ வில் பி மை காட் இல்லை எப்போ, வென் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு கடவுளாக இருக்கலாம் அப்படி சொல்லி, அதாவது அவர் அங்கே கீழே போய் கெஞ்சி கேட்குற நிலைமையிலலாம் இல்லை. அவர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு டீலு. இது எனக்கு யூ ஹேவ் டு கிவ் மீ ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, என்ன ப்ரொடெக்ஷன், ஃபுட்டு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சேவிப்பேன்னு சொல்லலை. நீங்கள் எனக்கு என்னவா இருக்கலாம்?
இல்லை அப்படிதான் இருக்குது. ரைட். பட் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் தசமமாக கொடுப்பேன். ரைட். இதை ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்கும்போது இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்த என்ன சொல்கிறாருன்னா, இஃப் அப்படின்ற வார்த்தை அங்கே இருக்குது. இஃப், அந்த இஃப் பண்ணினால், பண்ணுவாரானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இஃப் என்ன குறிக்குதுன்னா, அது ஒரு டீலிங் மாதிரி இருந்தாலும், இல்லை நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்கிறது வந்து சப்மிசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நம்ம வந்து அவரை சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருந்தது. அவங்க கடவுளை எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்க தசமபாகம் கொடுத்துருவோம் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது அப்படி தான் அவங்களுடைய எண்ணம். நீங்கள் எனக்கு யூ ஹேவ் டு கிவ் மீ ப்ரொடெக்ஷன், ஐ வில் கிவ் யூ ஆஃப் அ ட்ரீ அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லி அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக பேசலை. நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டாக தான் வைக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆமாம், நம்ம தப்பிப்போமானே அவருக்கு ஒரு சந்தேகம் ஸோ இருக்குது. அந்த நிலைமை கூட இருந்திருக்கலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரா அப்படி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆகலை. இப்போ அவருக்கு தேவை ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொவிஷன். ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன், இது ரெண்டு தான் அவருக்கு தேவை. அவர் அந்த இடத்த வந்து பெத்தேல்னு வைக்கிறாரு. ஏன்னா ஹவுஸ் ஆஃப் காட்னு சொல்கிறாரு. கடவுளை ஃபஸ்ட் டைம் என்கவுண்டர்ஸ். ஆனால் இந்த டிவைன் என்கவுண்டர் அவரோட லைஃப்பில் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கல. பெரிய இம்பேக்ட் இனிமேல் தான் இருக்குது. ஸோ அங்கே அவர் மீட்ஸ் இஸ் மேட்ச். தனக்கு சரிசமமாக இன்னொரு ட்ரிக்ஸ்டரை தான் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஏன்னா இவங்க அம்மாவுக்கு அவர் அண்ணா அல்லவா, ரெபேக்காவுடைய அண்ணனை பிரதர் அங்கே பார்க்குறாரு. அவர் அவங்க அம்மாவுக்கே அண்ணன் இல்லை. ஸோ அவர் கண்டிப்பாக மாமா வந்து இவர் தலையில் அவர் மிளகா அரைக்கிறாரு, அவர் தலையில் இவர் மிளகா அரைக்கிறார். மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மிளகா அரைச்சிக்கிட்ட கதையை தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ட்ரிக் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ட்ரிக் பண்ணுறார். என்ன ட்ரிக் பண்ணுறார்? ட்ரிக் நம்பர் 1 verse 6, 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஆடு தண்ணி குடிக்கிற இடத்துல வெயிட்ஸ். யாருக்காக காத்துட்டு இருக்கிறாருன்னா, இவங்க ஆடு மேய்ச்சிட்டு வர்றவங்களுக்காக. இவங்க யாருன்னு தெரிஞ்சு விசாரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள காப்பாற்றுறாரு. ஏன்னா இப்போ என்ட்ரி எங்கே கொடுக்கணும்? அவங்க வீட்டில் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் மாமா தான், பட் இருந்தாலும் என்ட்ரி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அவர் அங்கே என்ட்ரி கொடுத்து அவங்க நேராக லாபான் வீட்டுக்கு ஒரு ஹீரோயிக் ஆக்டோட என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறார். வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு. ஸோ போகும்போதே லைக் எ ஹீரோ இ என்டர்ஸ் லாபான்ஸ் ஹவுஸ். அங்கே தான் அதுதான் பார்க்குறோம். ஸோ 10வது இதில் அவர் போகிறார். போயிட்டு லாபான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதம் வரைக்கும் அவர் வீட்டை தங்குறார். 1 month இ ஸ்டேட் இஸ் அங்கிள்ஸ் ஹவுஸ். ஓகே. அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க மாமா என்ன சொல்கிறாரு, இப்படியே சும்மா இருந்தால் எப்படிப்பா, ஏதாவது ஒர்க் என்ன பண்ணணும். அப்போ நம்மளால ஒர்க் பண்ணுற ஐடியாவிலே இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு அமைதியாக ஒரு மாதம் இருக்கிறார். அதுக்கப்புறம் மாமா தான் சொல்கிறாரு, நான் ஒர்க் பண்ணேன், நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஐ வில் கிவ் யூ சேலரி. verse number 15. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து சேலரிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு உங்களுடைய 2வது பொண்ணை என்ன பண்ணி கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். கரெக்ட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என் சேலரி ஃபிக்ஸ் மை சேலரி 7 years ஐ வில் ஒர்க் வித் யூ. உங்கள் கீழே நான் ஒர்க் பண்ணுறேன், 7 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு உங்களோட 2வது பொண்ணை என்ன பண்ணி கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் 2 பொண்ணு இருந்துச்சு இல்லையா, லேயா, ரேச்சல். ஸோ ரேச்சல், நான் 7 years ஃபார் ரேச்சல் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அவரை வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணி விட்டுட்டாரு, அவர் பயங்கரமான ட்ரிக்ஸ்டரு. அவர் ராகேல் ரேச்சலுக்கு பதில் லேயாவில் கொண்டு வந்து விட்டார். நம்ம அதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட் டைம் அவருடைய லைஃப்பில் சம்மோன் சீட்டட் ஹிம். இதுக்கு முன்னாடி அவர் தான் சுற்றி சுற்றி எல்லாரையும் சீட் பண்ணார். அவருக்கு வல்லவனுக்கு வல்லவன் இல்லை ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறான்ற மாதிரி அவரை சீட் பண்ணிட்டாங்க. சண்டை போடுறாரு காலையிலேருந்து எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நான் வந்து அப்போனா இன்னொரு 7 years நீ ஒர்க் பண்ணு. இப்போ ஒரு ரூல்ஸ் பேசுகிறார். லாபான் எப்படி பேசுகிறாருன்னா, ராபான் ஒரு ரூல்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எங்கள் ஊரில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம், பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை நாங்கள் என்ன பண்ண முடியாது,
அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி. இந்த ரூல் அவர் எப்போ பேசியிருக்கணும்? இவன் கேட்கும் போதே சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் அப்போ சொல்லலை. இதை தான் இவரும் செய்வார் எப்போவுமே. ரூல்ஸ் அப்புறமா பேசுவார். ஸோ மாட்டிச்சு. அப்புறம் அவர் அவங்களையும் என்ன பண்ணுறாரு? கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி. ஆனால் அவர் ஒரு பயங்கர பார்ஷியாலிட்டி காட்டுற ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறார். லேயால் ராகேல், ரேச்சல் அண்ட் லேயா 2 பேர் இருக்கிறாங்க. பட் அவர் மேரேஜுக்கு அப்புறம் அவர் எப்போவுமே பார்ஷியாலிட்டி காட்டுறாரு. அவருக்கு பார்ஷியாலிட்டி வந்து அவர் வந்து அவர் சாஃப்ட் கார்னர் வந்து எப்போவுமே ரேச்சலோட இருக்குது. அவருக்கு லேயா பிடிக்கல. ரைட். பிகாஸ் அவங்க முகத்தை வச்சு அவர் முடிவு பண்ணுறாரு, தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணுறாரு. ரைட். இப்போ வந்து ஆனால் காட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லேயா என்ன பண்ணுறாரு? பிளஸ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த 2 லிஸ்ட்டு பிரிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. லிஸ்ட் நம்பர் 2. ஸோ காடோடைய பிளெஸிங் எப்போவுமே யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயாவுக்கு போகுது. இந்த லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மேலே இருக்க லிஸ்ட்டில் இருக்கிற நேம் எல்லாம் இன்னைக்கும் நம்ம கேர்ள்ஸ்க்கு நம்ம அந்த பேர் வைக்கிறோம். மேலே லிஸ்ட்டு என்ன லிஸ்ட்டு? எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எவ்ரிவேர் யூ கேன் சி. கீழே இருக்க லிஸ்ட் என்ன பண்ண மாட்டீங்க, நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கீழே இருக்க லிஸ்ட் பாருங்க. ஆகார், லேயா, நான் இப்படி போட்டதுனால டீ மாதிரி ஆகிப்போச்சு. தாமார், ஜீனா. ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். எங்கேயாவது 1-2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. பட் மேலே இருக்கிற அந்த 3 நேம்க்கு ஈக்குவலாக கீழே இருக்கிற 4 நேம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பட் தீஸ் பீப்புள் ரிசீவ்ட் காட்ஸ் ஃபேவர். அதில் இப்போ நம்ம லேயாவை பார்க்குறோம். லேயா ஒவ்வொரு குழந்தையா பிறக்குது. அவங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? அவங்க எப்படி அந்த ஒரு குழந்தைக்கும் பேர் வைக்கிறாங்க பாருங்க. அந்த அம்மா எப்படி வைக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 31. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அற்பமாய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பையனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் 32 verse 32 29 32 அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு குழந்தைக்கா 29 32 பாருங்க. இல்லை என்ன சொல்லி ரூபன் பேர் வச்சாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிகாஸ் த லார்ட் ஹஸ் லுக்ட் ஆன் மை அஃப்ளிக்ஷன், ஷுவர்லி நவ் மை ஹஸ்பண்ட் வில் லவ் மீ. இல்லை எவ்வளவு ஒரு ஒரு மனைவிக்கு வருத்தமா? கொடுமை கொடுமை தானே. என்ன சொல்றீங்க? இது வந்து பெண்கள் தான் இந்த லைனை புரிஞ்சிக்க முடியும். இப்போவாவது எப்போ சொல்றாங்க? ஆஃப்டர் சைல்ட் பர்த். இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இல்லையா? ரைட். ஆனால் அது அவங்களுக்கு நடக்குது ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் என்ன சொல்றாங்க? 33 அகெயின் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். ஸோ அந்த அம்மாவுடைய ஃபெய்த், இது வரைக்கும் லேயாவுடைய தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லேயான்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை யாருமே எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம எழுதலாம். நம்ம கவனம் எல்லாம் ரெபேக்கா, ரேச்சல்னு போயிடுது. வி ஃபர்கெட் லேயா. லேயா சொல்றாங்க பாருங்க, நவ் அகெயின் காட் பிளஸ்ட் மீ. 2. மூணாவது லேவி. இப்பொழுது அதாவது 3 குமாரரை பெற்ற 3. ஐ காட் 3 நவ். 3 ஒரு பிளஸட் நம்பர் அவங்களுக்கு. ரைட். இப்போ நான் 3 பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போவாவது என்ன பண்ணுவாரு? நோ. தென் 4th, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் பிரைஸ் காட். ஏன்னா எனக்கு எத்தனாவது குழந்தை பிறந்திருக்குது? 4வது ஆண் பிள்ளை பிறந்திருக்குது. ஆனாலும் இன்னும் பிரச்சனை தான். இப்போ பாருங்க, 3வது 3rd சன் நேம் என்ன? லேவி, ஆசாரியர்கள் கூட்டத்துடைய தலைவன். 4th சன் கிங் ஆஃப் இஸ்ரேல். ஜீசஸ் உடைய தாத்தான்னு எடுத்துக்கலாம் அந்த லீனியேஜ். இந்த 2ம் யார் மூலமா பிறக்குது? லேயா மூலமா பிறக்குது. பட் நம்முடைய கவனங்கள் பொதுவாக எங்க போகுது? ரேச்சல் தான் போகுது. ஏன்னா நம்ம ஒரு தியாலஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ்னஸ், அந்த தியாலஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ்னஸ்லேருந்து வி மஸ்ட் கம் அவுட். கடவுள் வந்து எப்போவுமே இன்சிக்னிஃபிகண்டா, அஃப்ளிக்டடா, சிறுமப்பட்டவங்களா இருக்கவங்கள கடவுள் எப்பவும் சூஸ் பண்றாரு. கடவுள் அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாருன்றதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ஆகார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகார், 2வது எக்ஸாம்பிள் தான் லேயா. அதுக்கப்புறம் இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது.
அப்போது இந்த சிறுமை இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் லேயாவுக்கு. நம்ம லேயா இப்போ எப்போடா ரேச்சலுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது தான் நரேட்டர் கொண்டு போகிறார். பேரன்னஸ் அகைன். இவங்க 3 பேருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? சாரா, ரெபேக்கா, ரேச்சல். பேரன்னஸ் கொஞ்ச நாளைக்கு. அதை நோட் பண்ணியிருக்கீங்களா? 3 பேருக்கும். பட் 3 பேர் தான் அந்த பிலவட் அத்தாரிட்டேட்டிவ். 3 பேரும் சாரா, ரெபேக்கா, ரேச்சல். டிசிஷன் மேக்கிங் பவர்ஃபுல். அவங்க ஹஸ்பண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் 3 பேருமே பார்த்துக்கோ. அவங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஏப்ரஹாம். அவங்க எடுக்கிற முடிவை வேறு வழி இல்லை, அனுப்பிச்சி விட்டுட்டாரு ஆகார. 2வது ரெபேக்கா டிசீவ்ட் வித் 2வது பையன் கூட சேர்ந்துக்கிட்டு டிசீவ்ட் அப்படி தான் சொல்லணும். 3வது ரேச்சல். ரேச்சல் என்ன பண்ணுறாங்க? ரேச்சல் வந்து அவங்களுடைய ப்ரெஷர் இருக்குது. 12 பிள்ளைகளில் ஒரு பையனுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு? கலர்டாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, பல வரணா அங்கி. ரைட்? பிள்ளைகளுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பார்ஷியாலிட்டி வந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு? ஒத்துக்க முடியுமா? இதுவே ஒரு காரணமாகவும் அமையலாம்ல. இதுவே ஒரு காரணமாகவும் அமையலாம். ஏன்னா இந்த அப்பா நம்ம அம்மாவை நேசிக்கலைன்றது அந்த பிள்ளைகளுடைய மனசில் என்ன பண்ணி இருந்திருக்கலாம். ரைட்? ஸோ நம்ம ஒரு இன்னைக்கு இன்னையிலேருந்து அன்னைக்கு பார்க்குறோம். பட் ஏன்னா நம்மளால் அன்னைக்கு வி டோன்ட் நோ சிச்சுவேஷன். பட் அந்த பிள்ளைகளுக்கான அந்த டிவிஷன் வந்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்குது? ஒரு ஹேட்ரட்னஸ் இது டெவலப் இன்சைட். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். சரி. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் பிறந்துருச்சு. அப்போ டக்குன்னு ரேச்சல் ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க. என்ன ட்ரிக் பண்ணுறாங்க? ஓகே, எனக்கு தான் பேரனாக இருக்குது, நீங்கள் அதுக்கு பதில் என்னுடைய மெய்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. உடனே அந்த அம்மாவும் சும்மா இல்லாமல் அவங்களும் அவங்க மெய்டை கொண்டு வந்து கல்யாணம். ஸோ கடைசியில் பார்த்தா இப்போது ஜேக்கப்புக்கு 4 மேரேஜஸ் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஜேக்கப் மொத்தம் எத்தனை பசங்க? ஹவு மெனி சில்ட்ரன்? 13. எல்லாமே 12 13 சில்ட்ரன் இன்க்ளூடிங் தீனா மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அகெயின் நாமளே அவங்கள ஒதுக்கி விட்டுறோம். ஸோ 13 சில்ட்ரன் இருந்துச்சு. ரைட்? அப்போ 13 பிள்ளைகள் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சம்பளம், சேலரி. இப்போ சேலரி வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 டைம்ஸ் சேலரி சேஞ்ச் பண்ணுறார். என்ன சொல்ல வர்றாருன்னா 32 புள்ளி வரி ஸ்ட்ரைப்டு அனிமல்ஸ்லாம் யாருக்கு கொடுத்துட்றேன்? ஸ்ட்ரைப்டு அனிமல்ஸ் உனக்கு சேலரி, ஸ்ட்ரைப் இல்லாதது நான் எடுத்துக்கிறேன்ற. ஆடெல்லாம் என்ன குட்டி போடுது? எல்லா குட்டியும் ஸ்ட்ரைப்பாகவே விழுது. அப்போ லாபானுடைய ஆளுங்க சொல்கிறாங்க, இந்த ஆள் ஏதோ செய்கிறான். அந்த ஆள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கிறார். என்னென்னு செஞ்சுருக்க அது மேபி அது அவ்வளோ டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. அது வந்து என்னென்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பார்க் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உரிச்சு அதை வந்து ஆடுங்க வந்து தண்ணி குடிக்க போகிற இடத்துல போட்டு, ஸோ அங்கே இருக்குது 41, 42, 43ல் ஹவு ஈ சீட்டட் அப்படின்னு இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியல. பட் காட் வாஸ் வித் ஜேக்கப். எண்ட் ஆஃப் த டே கடவுள் யாக்கோபோடு இருந்தார். அவ்வளோதான் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அப்போது சம்பளத்தை அவர் இப்படி ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறாரு. இல்லை ஸ்ட்ரைப்லாம் எனக்கு கொடுத்துரு, பிளெயின்லாம் நீ வச்சுக்கோன்றாரு. ஆடுக்குட்டிலாம் என்ன பண்ணுது? ஃபுல்லாக பிளெயினாக குட்டி போடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லாபான் இவரை சீட் பண்ணதுக்கு இப்போ அவர் பதிலுக்கு என்ன பண்ணுறாரு? லாபானை ஒரு வழி பண்ணிட்டாரு. சரி, இப்போது லாபான் என்ன சொல்கிறாருன்னா, லாபான் அவங்க பிள்ளைங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஜேக்கப் லிட்ரலாக நம்ம அப்பாவை என்ன பண்ணிட்டாரு? சீட் பண்ணிட்டார் சொல்லி. மேபி அவருக்கு மேல் பிள்ளைங்க இருந்திருக்கலாம், ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க. ஸோ ஜேக்கப் டிசைட் பண்ணுறாரு. 2 ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு. 2 ஒய்ஃப்கிட்டையும் மனம் திறந்து பேசுகிறார். என்ன பிளான்? ஒரே பிளான், வி ஆர் ரன்னிங், ஓடிடலாமா? அவருக்கு தெரிஞ்ச கடைசி பிளான் அது ஒன்று தான். ஆல்ரெடி அங்கிருந்து இங்கே ஓடி வந்தார், இப்போது இங்கிருந்து அங்கே ஓடிடலாம். ஸோ அதுதான் ஒரு போட்டார் ஒரு பிளானு. அந்த பிளானுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஓகே போயிடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம இவங்க இந்த டெக் 1 டெக் 2
டெக் 2 கொஞ்சம் எப்பவுமே வீக்கான பீப்புள், டெக் 1 பிரெய்னி பீப்புள். ஸோ அந்த டெக் 1ல இருக்கிற ரேச்சல் என்ன சொல்றாங்க, போகும்போது அவங்க அப்பாவுடைய கார்ட்ஸையும் சேர்த்து என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு ஓடிடலாம் சொல்லிட்டு. ஸோ நைட்டு காலை எழுந்து பார்த்தா லாபான் எப்படி இவர் கிளம்பி இருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏசாவுக்கு அவர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் என்ன, கொஞ்சம் எல்லாரும் என்னன்னு பார்க்குறீங்களா? என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாரு அண்ணனுக்கு, அது நம்பர் இருக்கு. கிஃப்ட் ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனைன்னு போட்டிருக்கு பாருங்க. அவர் நம்பரோட எக்ஸாக்டாக போட்டிருக்குது. ரைட், யாராவது அதை கண்டுபிடிச்சிக்கலாம்? 32:15, 30 கேமல்ஸ், ஓகே. அப்புறம் 10 புல்ஸ், 40 ஹைஃபர்ஸ், 20 டாங்கிஸ், அப்புறம் 10 அது சின்ன அதோடைய குட்டிகள். அதுக்கு அடுத்தது 200 கோட்ஸ், அப்புறம் 200 ஷீப்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கிஃப்ட் மட்டுமே. அப்போனா அவர்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும், எத்தனை கேமல்ஸு, ஷீப்ஸு, கோட்ஸு, இதெல்லாம் ஒரு நைட்டில் அவர் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, முன்னமே அதை எல்லாத்தையும் பிரித்து தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கணும், மேய்க்க வச்சுட்டு இவங்களை கூட்டிக்கிட்டு அதை அப்படியே ஓட்டிட்டு என்ன பண்ணணும். ஓ ரைட், அதான் தெரியல. ஒருவேளை அவர் ஊருக்கு எங்கேயாவது போயிருந்தாரா, வேற இடத்து லாபான் ஸ்பாட்டில் வேற இல்லை. ஏன்னா அவர் அந்த ஷீப் ஷியரிங் அந்த இதுக்காக போயிருக்காரு. அது கொஞ்சம் நாள் ஆகும், மேபி ஒரு 6 months கூட போயிருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா இவர் மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், போயிட்டார். கடைசியில் லாபான் அவரை வந்து பிடிக்கிறார். பிடிச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ கேன் டேக் நீ வாட் எவர் யூ ஹேவ் வித் யூ, எல்லாத்தையும் என்னால் எடுத்துக்க முடியும். ஆனால் நான் அதை செய்யலை. ஏன்னா எனக்கு சொப்பனத்தில் விஷனில் காட் என்ன சொன்னார்னா, அவனை என்ன பண்ணாத, அவனை ஹார்ம் பண்ணாதேன்னு சொன்னார். அதான் நான் ஹார்ம் பண்ணாமல் விட்டு போகிறேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு சமாதானமாக உடன்படிக்கை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் உன்னை ஏமாத்தினேன், நீ என்னை ஏமாத்தின, இதோட நிறுத்திப்போம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம், செய்ய வேண்டாம் சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஓத் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. என் குமாரத்திகளை தவிர நீ இது அடைஞ்சதுக்கு மேலே நீ இதுக்கு மேலே நீ அதை செய்யக்கூடாதுன்றதை அவர் அங்கே சொல்கிறாரு பாருங்க. அது எங்கே இருக்கு வசனம்? 49. அவர் அப்பாவா அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு உண்மையில கன்சர்ன் லேயால் மேலே இருந்திருக்குது. ஏன்னா அவங்கள யாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்போன்ற எண்ணமும் அவருக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ரைட், அவர் அதான் சொல்றார், நீ என் குமாரத்திகளை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி 31, 49 அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், ஆமாம் ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒரு போட்டு அந்த இடத்துக்கு தான் மிஸ்பா அப்படின்னு. ஏன்னா மிஸ்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காட் தான் விட்னஸ், ஆண்டவர் தான் விட்னஸ். ஸோ நீயும் இதுக்கு மேலே உன்னை நான் பார்க்க மாட்டேன், நானும் என்ன பார்க்க மாட்டோம், 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி அங்கே பிரிகிறாங்க. இன்னும் நம்மால் என்ன பண்ணலை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. ரைட், மிஸ்பா விட்டு போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அகைன் அடுத்த ட்ரபுள் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, உங்கள் பிரதர் யூசு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரேயர் பண்ணுறார். இப்போ செகண்ட் டைம் அவர் ப்ரேயர் பண்ணுறார். செகண்ட் டைம் எங்கே ப்ரேயர் பண்ணுறாருன்னா, வேர்ஸ் நம்பர் 9, 30-9 அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நான் வந்து வேர்ஸ் நம்பர் 10 பாருங்க, அவர் என்ன சொல்கிறார், அடியனுக்கு ஆமாம் ஆமாம் I have become 2 companies, deliver me please from the hand of my brother, from the hand of Esau, for I am afraid of him, he may come and kill us all, the mothers with the children. அப்போ அவர் சொல்றார், நான் வந்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் பண்ணுற ப்ரேயர் பார்த்தீங்கன்னா, அகைன் அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ப்ரேயர் பண்ணலை, அவுட் ஆஃப் ஃபியர் அவர் ப்ரேயர் பண்ணுறார். ஏன்னா அதுக்கு அடுத்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கணும், கமான் லெட்ஸ் கோ, காட் இஸ் வித் அஸ், லெட் அஸ் ஃபேஸ் ஈசுன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு,
அதை பண்ணலை. ஹவு டு சீட் ஈசு அகெயின், ஏசாவை எப்படி ஏமாத்தலான்னு இன்னொரு திட்டம் போடுறார். அந்த திட்டம் பக்காவாக போடுறார். என்ன போடுறாரு? முதல்ல வி ஹாவ் டு சென்ட் த கிஃப்ட் ஃப்ரண்ட்ல. எடுத்தோடனே ஏசா ஓங்கி அடிக்க வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஓகே ரைட்டு அப்படின்றார். என்னமா பிளான் போடுறார்? ரைட், அது ஃபஸ்ட்டு. அப்படியே ரெண்டாவது அடிக்க வந்தாலும் யாரை முதல்ல அனுப்புறாரு? ஃபஸ்ட்டு அந்த லேயாளுடைய பிள்ளைகளை ஃப்ரெண்டில் வைக்கிறார். இல்லை இந்த மெய்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளைகளை ஃப்ரெண்டில் வைக்கிறார். அதுவும் இவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் அவருக்கு இப்போ அது இல்லை. மெய்ட்ஸ் சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு லேயாஸ் சில்ட்ரன், அதுக்கப்புறம் ராகேல் அப்புறம் ஜோசப், அவ்வளோதான். இன்னும் பெஞ்சமின் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு? ஸோ எல்லாரும் அடி வராங்க தெரிஞ்சால் நம்ம மட்டும் திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? ஓடிடலான்னு சொல்லி. ஸோ அவருடைய பிளான் என்னன்னா, கடைசி வரைக்கும் எஸ்கேப் பிளான் ஏ பி சி அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஸோ அவர் பண்ண ப்ரேயருக்கும் அவர் இப்போ செஞ்சதுக்கும் இல்லை, ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை, அங்கேயும் நடக்கலை. அவருடைய ப்ரேயர் என்னன்னா, ப்ரேயர் ஃபார் ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். ரைட், ஒரு ப்ரேயர் பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு பயம். ரைட், அன்னைக்கு ராத்திரி தான் ஜேக்கப்புக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறார். அதுதான் முக்கியம், தட் பர்டிகுலர் நைட். ஏன்னா அன்றைக்கி நைட் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணலை? தூங்கலை. ஏசாவுடைய வருகையை நினச்சி அவர் பயப்படுறாரு. ஸோ தட் நைட் அவர் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா பெனியல். ஸோ பெத்தேல் அண்ட் பெனியல். ஸோ இந்த பெனியலில் தான் அவர் அங்கே பார்த்தீங்கன்னா முறையாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பிளெஸிங் என்ன பண்ணிடலாம், வாங்கிடணும். ஸோ இ ரெசல்ட் வித் காட். கடவுளோட அவர் என்ன பண்ணுறாருன்னா மல்யுத்தம் பண்ணி அவர் ஃபைட் பண்ணுறாரு. லிட்ரலாக அவர் என்ன பண்ணுறாரு? ஃபைட் பண்ணுறாரு. அங்கே அப்படி தான் நடக்குது. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஜேக்கப்புடைய ஆமாம் அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங்கை டச் பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த இடத்துல அவருக்கு அடித்த உடனே அவரால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியலன்னா மூவ் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் முறையாக தன்னுடைய வீக்னஸ், இப்போ அவர் ஓடவும் முடியாது அடுத்த நாள் காலையில். இப்போ ஜேக்கப் ஈசு அட்டாக் பண்ணாலும் ஜேக்கப்பால் இப்போ என்ன பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த தொடை சந்தை தொடுறது. எதுக்காக தொடுறதுன்னா அதுக்கு தான் தொடுறது. ஏன்னா அவர் எஸ்கேப் ப்ரேயர் பண்ணாலும் அவர் பிளானோட தான் ப்ரேயர் பண்ணுறார். ப்ரேயரும் ஒரு பிளான் தான், அவ்வளோதான், பார்ட் ஆஃப் பிளான். ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எஸ்கேப். ஸோ இப்போ எஸ்கேப் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அவர் ஹாம்ஸ்ட்ரிங்கை இன்ஜுரி பண்ணிட்டார். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போது அது போட்டிருக்குது, யாக்கோபு நொண்டி லிம்பிங் இல்லை. அவர் இப்போ அவரால் ஓடவும் முடியாது. ஃபிசிக்கலி அவர் அங்கே கடவுள் லாக் பண்ணிட்டார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் அந்த ரெக்கன்சிலியேஷன் நடக்குது. அந்த ரெக்கன்சிலியேஷன் தான் ஜேக்கப்புக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னன்னா, உண்மையிலேயே கடவுள் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. நம்மளுடைய எஃபர்ட்டே தேவையில்லை. நம்ம இவ்வளோ எஃபர்ட் என்ன பண்ணி தேவையில்லை. இந்த எஃபர்ட்ஸ் எதுவுமே போடலனாலும் I would have received all these blessings. ஆமா, அது அவரோட டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல, அந்த ஃபைட் பண்ண ஹியூமனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் காட் கிட்ட அவர் ஃபைட் பண்றார். அப்போ சொல்றார். இப்போ நமக்கு அதை விட இங்கே தியாலஜி என்னன்னா, நம்ம எஃபர்ட்டை காட்டிலும் கடவுள் நம்ம கூட இருந்தா அது போதும். நம்முடைய எஃபர்ட்ஸ் தான் நம்மளை நம்முடைய எஃபர்ட்ஸால நம்ம ஜெயிக்கல. ஜேக்கப் அக்வைர்ட் லாட் ஆஃப் வெல்த். அவருக்கு நிறைய சொத்து சுகம் கிடைச்சது. அதுக்கு காரணம் யாரு? ஜேக்கப்புடைய டாக்டிஸ் கிடையாது. அவர் மரப்பட்டை உரிச்சு போட்டதுனாலையோ, இல்லை டாக்டிஸா மாமாவை ஏமாத்தினதுனாலையோ, டாக்டிஸா ஈசாக்கை ஏமாத்தினதுனாலையோ, டாக்டிக்கலா அண்ணனை ஏமாத்தினதுனாலையோ இல்லை. இந்த பெனியல் அவர் தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் நம்ம கூட இருந்ததுனால இவ்வளோ சக்ஸஸ் கிடைச்சிச்சு. கடவுள் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணியிருக்க முடியாது. நோ சக்ஸஸ், வித்தவுட் காட் நோ சக்ஸஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இடம் தான் பெனியல். அப்போ எதுக்கு இவ்வளோ போராட்டம்? இதுதான் இன்னைக்கு நம்ம லைஃப்க்கும். இப்போ நம்ம செரமனைஸ் பண்ணோம்னா, ஸோ நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம எஃபர்ட்டால் ஜெயிச்சோம் நம்ம நினைக்கிறோம். நோ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடம் தான் இது. சரி, இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அதையும் பார்த்துடணும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கல்ச்சுரலி, சோசியலி, பிசிக்கலி எக்ஸ்க்ளூடட் பர்சன் ஜேக்கப். எப்படின்னா,
ஈசாவை கம்பேர் பண்ணும்போது ஏசா வந்து தன்னை தானே காப்பாற்றிக் கொள்கிற வல்லமை வந்து ஈசாக்கு இருக்கு. இப்போ கூட பாருங்க, அந்த கிஃப்டெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறப்பல ரொம்ப ஒரு ஜென்யூன் மூத்த அண்ணனா நடந்துக்கிறாப்புல. தம்பியை வந்து அவர் என்றைக்குமே டிபெண்ட் பண்ணலை, ஒரு இடத்துல தான் டிபெண்ட் பண்ணார், அதுலேயும் தம்பி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு. ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் லைஃப் லாங் ஒரு ஒரு வூண்டட் பர்சனாகவே இருக்கிறார், பலவீனமானவனாக ஒரு வூண்டட். ஸோ அந்த வூண்டட் பர்சனாக இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ட்ரிக்கரியாக பார்க்காம ரெசிஸ்டண்ட்டாக பார்க்குறாங்க. மாமா அவரை ஏமாற்றிட்டார், எல்லாருமே அவரை ஏமாத்துறாங்க. ஸோ நம்ம இனி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே முதல்ல ஏமாத்திடுறார் அவர். ஸோ அந்த ஏமாற்றுதலாக பார்க்காம அதை வந்து எப்படி பார்க்கலான்னா, அதை வந்து இந்த சொசைட்டிக்கு அவர் காட்டுற ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எப்படி பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஜேக்கப் பண்ணதை நியாயப்படுத்தி பேசுறதுக்காக சொல்லலை, ஆனால் அது ஒரு ரெசிஸ்டன்ட் தான், அது ஒரு ஆக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட். ஆல்ரெடி ஒரு சப்ரஸ்டு ஃபிகராக இருக்கார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாவை எப்படி சொல்கிறாங்கன்னா, சிவந்த ஏசாவுடைய காம்ப்ளெக்ஷன், ஏசாவுடைய பாடி ஃபிகர், அவருடைய டேலண்ட்டு, அவருடைய எபிலிட்டி எல்லாமே இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் ஒரு ஹீரோவாக இருக்கார். அவருக்கு அங்கே இருக்கிற ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆகுது. அதோடைய நோக்கம் என்னென்னா, வெளியிலேருந்து வந்திருக்கிறவங்க அவங்க, ஆனால் அங்கே இருக்கவங்க அவர் லோக்கல்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட நிறைய ஹீரோயிசமான விஷயங்கள், ஒரு ஒரு பலம் இருக்குது. அதே அட்ராக்ஷன் யார்கிட்ட இல்லை. ஒரே அம்மா வயிற்றில் பிறந்தாலும் அந்த பெரியவனுக்கு கிடைச்ச அட்ராக்ஷனும் அந்த ஒரு காரிஸ்மாவும் சின்னவனுக்கு நேச்சுரலாகவே இல்லை. 1 2 அவன் பேரும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப்னு வச்சுருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீல் கேச்சர்னு இருக்குது. அதாவது ஹீல் கேச்சர், குதிகாலை பிடித்து கொண்டு வருபவன்றதும் அதில் மீனிங் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தர் மேலே ஒரு பேராசிட் மாதிரி வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் அவருக்கு கொடுக்கப்படுது எப்போவுமே. அங்கேனா அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அவங்க கேர்லேயே இருக்கார். இங்கே வந்தால் அங்கிளுடைய கேர்லேயே இருக்கார். ஸோ அவரால் வந்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அவரால் என்ன பண்ண முடியல, எப்போவுமே கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா அவர் ரொம்ப பயப்படுறார். அவர் பெத்தேலில் பயந்துக்கிட்டு தான் தூங்காமல் கிடக்கிறாரு. ஸோ ஒரு ஃபியர் அண்ட் கில்ட், இது ரெண்டோட வந்து அந்த மனுஷன் தப்பு பண்ணும்போது அவருக்கு கில்ட் இருக்கானா, அந்த கில்ட் இருக்குது, அவர் கில்ட் கான்சியஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அண்ணன் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. ஏன்னா அண்ணனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோன்ற எண்ணமும் அவருக்கு இருக்குது. ஆனால் அது சூழ்நிலை பண்ண வேண்டியது அகைன் அண்ட் அகைன் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த ட்ரிக்கை வந்து பண்ண வேண்டியதாகவும் இருக்குது. ரைட். இது நம்ம அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நம்ம அவர் ரொம்ப ஸ்டாம்ப் பண்ணி அவர் ரொம்ப ஒரு ட்ரிக்ஸ்டராக பண்ணாமல் அவரோட சர்க்கம்ஸ்டான்சஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ம் 20 years, 20 வருஷம் கழிச்சு. ம் ஆமாம், இந்த கேர் எல்லாமே இல்லாமல் இருக்கிறார் 20 வருஷம். அந்த ஒரு கில்ட்டிலே வாழ்றார். அது ரொம்ப கொடுமை என்ன கேட்டால். அப்புறம் இந்த நேம் சேஞ்ச் மட்டும் 2 times இருக்கு. ஜேக்கப்ன்ற நேமை ஆண்டவர் 2 times சேஞ்ச் பண்ணுறார், இஸ்ராயல்ட்டு. ஏன் அந்த இஸ்ராயல்னு சேஞ்ச் பண்ணுறாரா, ஜேக்கப் டு இஸ்ராயல்? அதுக்கான காரணம் என்னன்னா, ஜேக்கப் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் நேம், ஆனால் இஸ்ராயல்ன்றது ஒரு நாட்டுடைய நேஷன், நேம் ஆஃப் த நேஷன். அப்போ கடவுள் வந்து அவரை வந்து எலவேட் பண்ணி, உன்னை வந்து நான் ஒரு நாடாக அழைச்சிருக்கிறேன், ஐ வில் பி. அந்த இஸ்ராயல்ன்ற வார்த்தை லார்ட் ப்ரிவைல்ஸ். அப்போது நான் என்ன வந்தாலும் யூ வில் ப்ரிவைல், நீ யூ வில் சர்வைவ், ஐ வில் பி வித் யூ. அந்த ப்ராமிஸை வந்து கடவுள் அவருக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இதுக்கு மேல் நீ பயப்படாத. இப்போ பாருங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிங்களா? வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நவ்? அன்னைக்கு ராத்திரி பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? பார்த்துங்க, யார் கண்டுபிடிச்சு சொல்றா? who will find out that after பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்ன நடக்குது? அது ஓகே, இல்ல அது 35 அது இன்னும் அது இனிமேதான். பெனியலுக்கு அப்புறம் என்ன நடக்குது, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? who can identify that? எல்லாம் உதயமாயிடுச்சு, யாக்கோபு நொண்டி நடந்தார். ரைட். கரெக்ட். பின்னாடி பிளான் போட்ட யாக்கோபு ஸ்டேய்டு பேக். கரெக்டா? ஸ்டேய்டு பேக். இப்போ ஆஃப்டர் பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட் நைட்
he was limping. ஆனா he came forward. எல்லாத்துக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். இப்போ அண்ணன் அடிக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிட்டோம்? என்ன அடிக்கிட்டோம்? பார்த்தீங்களா சேஞ்ச்? இங்கத்தான் the real transformation taking place. ஸோ இங்கத்தான் அந்த யாக்கோபு என்ன பண்றாரு? பயந்து, அண்ணனுக்கு பயந்து, கில்ட் இப்போ எதுவுமே இல்லை. பிகாஸ் ஐ எம் இஸ்ராயல் நவ். ஏன்னா என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட ஸோ அவர் ஃப்ரண்ட்ல போய் இன்ட்ரடியூஸ் பண்றார். இதுதான் லேயால், இதுதான் ரேச்சல், இதுதான் என்னோட பிளெஸிங்ஸ்னு. அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு? எப்பா எனக்கும் கடவுள் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து ஒரு ஒரு ரெக்கன்சிலேஷனுக்குள்ளே வராங்க. ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் உனக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்கட்டுமா, கொஞ்சம் பேர் அவங்க கூட இருக்கட்டுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அங்கே ஏசாவை திருப்பி அனுப்பிட்டாரு. அங்கேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூடாரம் போட்டு அந்த இடத்துல அவர் பலிபீடத்தை கட்டுறாரு. ஸோ ஹால்டர், ஈ எரெக்ட்ஸ் ஹால்டர் ஃபார் காட். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? எலோகே இஸ்ராயல். இல்லை பியூட்டிஃபுல். அந்த ஆல்டரை அங்கே அவர் வைக்கிறார். சரி, இது ஒரு ஃபேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது. இ செட்டில்டு தேர் அட் சுக்கோத். அவர் வந்து மேபி ஒரு 10 இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம், அங்கே செட்டில் ஆகிட்டார். இப்போ கொஞ்சம் வயசாகிட்டார். பட் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஜேக்கப். இப்போ தான் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டீனா உடைய விஷயம் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயத்தில் வந்து அவங்க வெளில போகிறாங்க. அங்கே ஒரு பையன் இருக்கிறாரு சிகேம். அவர் அவங்கள வந்து லிட்ரலி ரேப்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அவர் மானபங்கப்படுத்துகிறாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவங்க அண்ணனுங்க 2 பேர் லிவாய்ட், அது லேவியும் சிமியோனும் 2 பேரும் போடுற டிவைஸிங்க பக்கா பிளான். அப்பா கிட்ட இருந்த அந்த ட்ரிக் திங்ஸ் அப்படியே வருது பாருங்க, அவருக்குள்ளே போயிடுச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்க்கம் சைஸ் பண்ணிக்கோங்கன்றார். சர்க்கம் சைஸில் 2 விதமாக இருக்குது இல்லையா? குழந்தை சர்க்கம்சேஷன், அடல்ட் சர்க்கம்சேஷன். குழந்தை சர்க்கம்சேஷன் அப்படின்னு சொல்லுது, பேபி சர்க்கம்சேஷன்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதோட ஹீலிங் டைம் ரொம்ப கம்மி, அது வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். ஆனால் அடல்ட் சர்க்கம்சேஷன் போது ஹீலிங் அது வந்து ரொம்ப கஷ்டம், வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லோரும் கண்டிப்பாக 1 வீக்காவது உட்காந்துருவாங்க. அப்படி உட்கார டைமில், ஹீல் ஆகிறதுக்காக உட்கார டைமில் ஓட முடியாது, அவங்க எதுவுமே ஃபிசிக்கலி அவங்க அவுட். ஸோ இந்த வல்லரபிள் சிச்சுவேஷனை பயன்படுத்தி அந்த வில்லேஜில் இருந்த ஒரு 40 பேரோ 50 பேரோ 100 பேரோ, வி டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் நம்பர், தே கில்ட் எவ்ரி ஒன். ஒரு மேசக்கர், ஒரு ஹானர் கில்லிங் அவங்க பண்ணிட்டாங்க. ரைட்? அதை வந்து ஜேக்கப் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சனாக ஒரு ஜேக்கப்பை பார்க்குறோம். அவர் பழைய ஆளாக தான் என்ன சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. பட் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் என்ன, என் ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, யூ ஸ்பாயில்ட் மை ஃப்ராக்ரன்ஸ். ஏன்னா எனக்குன்னு ஒரு நேம், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இந்த ஊரில் இருக்குது. யூ ஸ்பாயில்ட் எவ்ரி திங். நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. ஆமாம், அவரால் வந்து அதை ஏற்றுக்கல. அவர் எப்போவுமே நீங்கள் செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்ரூவலே கொடுக்கல. அவர் டிஸ்அப்ரூவ்ட் தட் ஆக்ட். ரைட்? அப்புறம் அங்கிருந்து இப்போ ஓடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடினாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஓடுறாரு. இப்போ அகைன் ஓடி ஆகணும். ஏன் ஓடணும்னா, அவங்க நேட்டிவ்ஸ், இது இன்னொரு வில்லேஜுக்கு போவோம், இன்னொரு வில்லேஜுக்கு போவோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னா இவங்க இருக்க முடியாது. ரைட்? ஸோ இப்போ மூவ் பண்ணணும். இந்த மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அகைன் ஆண்டவர் என்கவுண்டர், தியோஃபோனி அகைன் 35. இது இன்னொரு முக்கியமானது. இங்கே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆஸ் ஜேக்கப் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ்டராக இருந்தேன். பட் எனக்கு ஆண்டவர் என் கூட இருந்து என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஐ ஃபெயில் டு மேக் மை ஃபேமிலி டு கம் இன் டு எ கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். என் ஃபேமிலியை நான் என்ன பண்ணலை, கொண்டு வர முட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ஃபேமிலியை கொண்டு வர சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐடல்ஸ், அந்த ரேச்சல் கிட்ட இருக்கிற அந்த ஐடல்ஸு எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி எல்லா ஐடல்ஸையும் தூக்கி போட்டுட்டு அங்கே அகைன் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு கவர்னன்ட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த கவர்னன்ட்டுக்கு அப்புறம் தான் அகைன் ஆண்டவர் வேர்ஸ் நம்பர் 10, 35:10 அங்கேயும் காட் திருப்பி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் நேம் என்னவாக போகுது? இஸ் செகண்ட் டைம் காட் மேட் அ ப்ராமிஸ். நான் உன் நேம் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு சேஞ்ச் யுவர் நேம் சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு அதான் பெத்தேல். ஸோ இப்போ தான் அந்த பெத்தேலுக்கு வரார்.
பெத்தேல் செகண்ட் விசிட் டு பெத்தேல். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் அந்த செகண்ட் விசிட். ஸோ செகண்ட் விசிட்டில் அவர் நேம் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் விசிட்டில் ஜேக்கப்புடைய கேரக்டர் எவ்ரிதிங் ஆண்டவர் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணுறாரு. ரைட், இதுக்கப்புறம் நம்ம மெல்லமாக மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன், ஜோசப். இப்போ ஜோசஃபுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெரிபிளான ஒரு கஷ்டமான லைஃபு. அந்த கஷ்டமான லைஃபுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவருடைய பேச்சு. அவர் எப்போவுமே என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து ஐ வில் ஓவர் கம் மை பிரதர்ஸ், ஐ எம் கோயிங் டு பி லீடர் ஆஃப் மை பிரதர்ஸ், இப்படியே பேசுகிறார். இது வந்து அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூபனுக்கும் ஜோசஃப்க்குமே 20 இயர்ஸ் கூட அவங்களுக்கு கேப் இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க அண்ணனுங்க, ரொம்ப சின்ன சின்ன கேப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் கிடையாது, ரொம்ப பெரிய வயசில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஏதோ அறியாமல் பேசலான்னு எடுத்தாலும் 17 வயசுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதையே தான் ரிப்பீட் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய ட்ரெஸ்ஸிங்லாம் அப்பா வந்து அவருக்கு மட்டும் ஃபேவரட் சன் ஆஃப் த ஃபாதர் அப்படின்ற ஒரு இருக்குது. இந்த 2 விஷயமும் அவங்கள வந்து பார்த்து இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இக்னோர் பண்ணலை. அதுக்கு பதில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவரை வந்து ஆமாம் கரெக்டு, அதுவும் இருக்குது இல்லையா, அதாவது அப்பாட்ட போட்டு தரது இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இஸ்மாயில் அவங்களுடைய ட்ரைப்ஸ் பீப்புள் ட்ரேடர்ஸ் கிட்ட வித்துடுறாங்க, அதை தண்ணி அந்த இதுக்குள்ளே போடுறாங்க. அப்புறம் சரி கொலை பண்ண வேணாம் காப்பாற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, போர்த்திபாருடைய வீட்டுக்கு போகிறார். ஸோ போர்த்திபாருடைய வீட்டில் எதுவும் அவருடைய ஹீரோயிசம் தொடங்குது. அவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜேக்கப்பை வந்து ஒரு மெசியானிக் ஃபிகராக பார்க்குறாங்க. எப்படி ஜீசஸ் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரியாக ஒரு சேவியர் இமேஜ் டைட்டில் வந்து ஜோசப்க்கு கிடைக்குது. ஸோ ஒரு சேவியராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டெம்டேஷனை ஓவர் கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போத்திபாருடைய வீட்டில் அவருக்கு ஒரு டெம்டேஷன். ரைட், இப்போ அதை பற்றி போத்திபார் யார் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, போத்திபார் பார்க்கலாமா? 39 வந்துருங்க. போத்திபார் யார்? இஜிப்சியன் பிரதானி. ஸோ அவர் ஒரு யூனக்கா இருக்கலான்றது இது டெக்ஸ்ட். அவர் வந்து ஒரு யூனக்கா என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். பிரதானிகளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரியான சிற்றின்பங்களுக்கு தன்னை வந்து கொடுக்கல. அவர் வந்து இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், தன்னுடைய விஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். டெம்டேஷன்ஸுக்கு வந்து அவர் வந்து இன்னொன்றும் நான் வந்து இந்த டெம்டேஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். ஆனால் பாருங்கள், அப்படியே அந்த பழியை தூக்கி அவர் மேலே போட்டாங்க. ஸோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் அங்கே அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு குக்கு கிடைக்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அந்த கப்பேரர் அண்ட் குக் 2 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதை விட முக்கியமானது என்னென்னா, இஜிப்சியன் கிங்கோடைய பேலஸ்குள்ளே அவர் போயிடுறார். பிகாஸ் அவருடைய ட்ரீம் சொல்லுகின்ற அந்த கெப்பாசிட்டியால். அப்போ அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா, 7 இயர்ஸ் ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும். அப்போது அந்த 7 இயர்ஸை ஸ்டோர் பண்ணணும். 7 இயர்ஸை ஸ்டோர் பண்ணதை அடுத்து வர ஃபெமைனுக்கு கொடுக்கணும். இதுதான் ஐடியா. இப்போ நாம் ஒரு புது விஷயத்தை பார்க்க போகிறோம். 7 இயர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அக்கார்டிங் டு தி தோரா 6 இயர்ஸ் அலவுட், நாட் ஆன் தி 7th இயர். ஏன்? அது வந்து ஃப்ரீ இயர். ஏன் அந்த ரூல்ஸ் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி ரூல் இருக்கு. வை தட் ரூல்? 7th இயர் நோ கல்டிவேஷன். லேண்ட் வந்து இப்போ இவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு? இருக்கு, ஆனால் மொசைக் லாவுடைய கிளிம்சஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தோரா வந்து ஸ்பிரிட் ஆஃப் தோரா எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. கற்பலைகள் எழுதலைனாலும் ஸ்பிரிட்டில் இருக்குது. பட் இவர் ஒரு ஈப்ரூ. இஜிப்சியன்ஸ்க்கு என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, கோ ஃபார் 7th இயர்னு கொடுக்குறாரு. ரைட், அது மேபி பிகாஸ் ஆஃப் த ட்ரீம். ஆனால் 7th இயர்னு போகும்போது 8th இயர் கண்டிப்பாக என்ன ஆகும்? எல்லாமே வந்து கிராப்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ரைட், ஸோ ஒரு ஃபெமைன் வந்துருச்சு. இந்த ஃபெமைனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த ஃபெமைனால who gained
Pharaoh. Pharaoh became not only the king, literally he became the owner of the entire land. இந்த பண்ணி வச்சிட்டு இந்த புண்ணியத்தை தேடினது யாரு? ஜோசப் தான். ஸோ இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்ததுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய காரணமாக யார் மாறி போனது? ஜோசப். ஸோ ஒரு பக்கம் சேவியராக அவரை கொண்டாடினாலும், அந்த நிமிஷத்துக்கு ஒரு சேவியராக இருந்தாலும், அவர் தான் ஈ பேவ்ட் வே ஃபார் த ஃபேரோ டு என்ன சொல்கிறது, டேக்கிங் எவ்ரி திங். அப்போது ஃபேரோ எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன காரணமாகி போச்சுன்னா, ஜோசப் வந்து ஒரு அழகாக டெக்னிக்காக சில விஷயங்களை செஞ்சார். அது அவங்களுக்கே பின்னாடி ஸ்லேவரிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக ஆயிடுச்சு. சரி, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது ஜோசப் அவருடைய பிரதர்ஸ் அவரை பார்க்க வராங்க. அகெயின் அவங்க அப்பாவுடைய கேம் எல்லாத்தையும் ஜோசப் ப்ளே பண்ணுறாரு. இட் இஸ் நவ் மை டைம் டு ப்ளே. என்னெல்லாம் ப்ளே பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் கேம் என்ன பண்ணாரு? நீங்கள் தான் லூட் பண்ணிட்டீங்க, காசையும் வச்சு கிரெயினையும் வச்சு அனுப்பி விட்டார். நீங்கள் லூட் பண்ணிட்டீங்க, ரைட். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஸ்பை. எனக்கு வந்து பெஞ்சமின் பார்க்கணும், அது வரைக்கும் சிமியோன் இங்கே இருக்கட்டும். ஸோ சிமியோன் த கில்லர் மேசக்கர், அவருக்கு இப்போ ஒரு பனிஷ்மெண்ட்டு கிடைக்குது, ரைட். சிமியோன் அப்பாட்ட போகிறாங்க. அப்பா சொல்கிறாரு, என்ன நீங்கள் ஒரு பையனை நீங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸை காட்டி முடிச்சிட்டீங்க, ரெண்டாவது பையனை நீங்கள் அங்கே கட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க, மூணாவது இவனையும் என்ன பண்ணுறீங்க, கூப்பிட்டு போகிறீங்க, எனக்கு இங்கே படுக்கையிலே என்னை சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவர் ஒரு எண்ட் ஆஃப் டேஸில் ரொம்ப கவலைப்படுறாரு, ரைட். அதுக்கு அடுத்தது பெஞ்சமினை கூப்பிட்டு போகும்போது அனுபவிக்கிறார். ஸோ பெஞ்சமினை கூப்பிட்டு போகிறார். பெஞ்சமினுடைய பேக்கில் மட்டும் அந்த கப்பை உள்ளே போட்டு விட்றாரு. ஸோ பெஞ்சமினை இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. பெஞ்சமின் இல்லைன்னா அதுக்கு பதில் ஜூடா சொல்கிறாரு, என்ன பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, பெஞ்சமினை மட்டும் விட்டுடுங்க, நான் என் ப்ராமிஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் பேசினேங்க அப்பாட்டன்னு சொல்லி ஜூடா சொல்கிறார். ஸோ ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன். இது எப்படி இதே அந்த கேம் எப்படி பார்க்குறீங்க? மைண்ட் கேம்ஸ், சைக்காட்ரிக் கேம்ஸில் ஒரு எமோஷனோட ப்ளே பண்ணுறாரு. அது வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே கில்ட்டு புதஞ்சி போன ஒரு மனுஷனால தான் அது என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், ரைட். அவங்க அழுகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். கடைசியில் அவரும் அழுகுறார், ரைட். ஆனால் அவங்கள அள வச்சு பார்க்குறாரு. அது சேடிஸ்ட் ஆட்டிடியூட். பட் அது வர மன்னொருத்தங்க அழுகுறதை நம்ம பார்க்குறது. அதனால் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆமாம், அப்பா அவங்களும் அவர் கோவப்படுவார், நாங்களும் வந்து வணங்குவோமான்னு கேட்பார். நடக்கலை. பட் இங்கே வந்து அவர் கேம் பிளே பண்ணுறார். பட் எனிவே எண்ட் ஆஃப் த டே அவர் தன்னுடைய பிரதர்ஸை, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படி சொல்கிறேன், ஐ ஃபர்கிவ் யூ, ரைட். அதுக்கப்புறம் அவருடைய மேரேஜ், ஜோசப் யாரை மேரேஜ் பண்ணுறாரு? ஆஸ்நாத். அப்போது இந்த ஆஸ்நாத் அவங்க கூட அவர் செய்கிற அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க? அங்கே தான் த பவர் ஆஃப் இம்பீரியல் ஐடென்டிட்டி. இப்போது when you climb up the ladder, ஒரு பெரிய இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம we have to do compromises. இது ஒரு பக்காவான காம்ப்ரமைஸ், ரைட். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கன்வெர்ட்லாம் ஆகி வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனிவே அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வித் ஆஸ்நாத், ஏன்னா ஜேக்கப் வந்து இதுக்கு மேலே திருப்பி கனனேட்டுக்கு போய் இல்லை, நோ. ஏன்னா அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, ஹீப்ரூஸ் உங்களை வந்து இந்த எங்கள் இஜிப்சியன்ஸ்க்கு உங்களை தே டோன்ட் லைக் ஹீப்ரூஸ், அவங்க நீங்கனாலே அவங்களுக்கு பிடிக்காதுன்றார். இவர் தன்னை விளக்கிக்கிறார். ஏன்னா he was looking like Egyptian. அதனால தான் அவங்க பிரதர்ஸ்க்கு அவங்கள என்ன பண்ண முடியல. இஜிப்சியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்லி ஷேவ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஃபுல் ஷேவில் இருப்பாங்க. ஹெட்டு கூட அவங்க மேக்ஸிமம் ஹேர் வச்சுக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. இன்றைக்கி ஃபேரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஃபேரோஸ் லுக் அப்படி தான் இருக்கும், அப்படி இருக்க மாதிரி இருக்கும். பட் கேனனைட்ஸ் ஹீப்ரூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வித் பியர்டோட இருப்பாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் தானே, ரைட். ஸோ அப்போ அது இல்லாமல் இவங்க தொழில் ஃபேரோஸ் டெக்னிக்கலி சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்ட். ஈஜிப்ட் தான் அன்னைக்கு சூப்பர் பவர். இவங்க நொமேட்ஸ் ஆடு மேய்க்கிறவங்க, சொஃபஸ்டிகேட்டட் பாத் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இவங்க பாத் பண்ண முடியாது. பாத் எப்போ பண்ணுவாங்க, எங்கே பண்ணுவாங்க? எங்கேயாவது ஜோர்டன் ரிவர் மாதிரி ரிவர் வந்தால் குளிப்பாங்க.
ஆனால் இஜிப்ஷியன்ஸ் அப்படி கிடையாது. இஜிப்ஷியன்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. சொஃபஸ்டிகேட்டட் பாத்ரூம்ஸு, அவங்களுக்கு வந்து எல்லாமே இல்லை அவங்க வீடுகளே சொல்கிறேன், சொஃபஸ்டிகேட்டட் ஹவுஸு, பெட்ரூம்ஸு எல்லாமே அவங்க வாழ்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை ஹேண்டு அர்பன் லைஃப் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்க யார்? இவங்க எப்படி உள்ளே போயிருப்பார் ஜேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வயசான தாத்தா இப்படியே பார்த்துட்டு போயிருப்பார். அவர் அந்த இஜிப்ஷியன் ஃபேரோவுடைய தலைநகரம் பிரமிட்ஸ்லாம் அப்பயே கட்டியாச்சு. பிரமிட்ஸ்லாம் அப்பயே பார்த்தாரு எப்படி இருக்கும்? ஏன்னா பிரமிட்ஸ் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது தான் பிரமிட்ஸ். அப்போ இந்த பிரமிட்ஸை ஜேக்கப் பார்த்தா எப்படி பிரமிட்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஹவு பிரமிட் லுக்ஸ், எவ்வளோ உயரம், எப்படி இருக்க, என்னையா பில்டிங்கு, ஒரு கல் 200 டன்னு, லட்சக்கணக்கான ஸ்டோன்ஸை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது ஜேக்கப் புதுசாக வேற பார்த்துருக்கிறாரு. அது பக்கத்தில் ஒரு ஸ்பிங்ஸ் வேற இருக்கும். அந்த அவங்க கடவுள்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிச்சு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க கல்ச்சர் வேற, அவங்க கல்ச்சர் வேற. அங்கே பார்த்தா பையன் எப்படி இருக்கிறாரு, அப்படியே ஆல்மோஸ்ட் கிங்குக்கு செகண்ட் பிளேஸில் அப்படியே மிங்கிள் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பார்வையில் அது என்னது? அது இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில் அது பிளஸ்ஸிங், அதான பிளஸ்ஸிங். ஆனால் அதுதான் அவங்களுக்கு கர்ஸ் ஆக போகுதுன்றத அவங்க என்ன பண்ணலை, அன்னைக்கு ரியலைஸ் பண்ணலை. அன்னைக்கு கண்ணுக்கு அவங்க பையனுடைய க்ரோத்து, நான் அன்னைக்கு அது தாண்டா அவனுக்கு அன்றைக்கே கலர் ட்ரெஸ் போட்டேன், இது தெரியாமல் தாண்டா நீங்கள் அவசரப்பட்டீங்க கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த அந்த க்ரோத்து, அவர் இருக்கக்கூடிய இடம், அந்த நாடு, அந்த வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி தோணுது? பிரம்மாண்டமாக தோணுது. நம்ம பார்வையில் பிரம்மாண்டமாக தோன்ற நிறைய விஷயம் ஆக்சுவலாக பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது. இது நமக்குமே ஒரு ஒரு லெசன் தான். ஏன்னா அதெல்லாம் ஜேக்கப் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதை என்ஜாய் பண்ணவே இல்லை. ஃபேரோ வந்து ஜேக்கப் கிட்ட ஏஜ் கேட்குறாரு. அதுக்கு ஜேக்கப் வந்து சொல்றாரு, என்னங்க பெருசாக வாழ்ந்துட்டேன், இல்லை நான் ஐ லிவ்ட் அ வெரி நொமேடிக் லைஃப், பேத்தட்டிக் லைஃப், என் லைஃப்லாம் ஒரு லைஃபே இல்லை, அது என்ன ஜஸ்ட் 137 அப்படின்னு அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறார். ஏன்னா ஜேக்கப் லைஃப் லாங் அடிபட்டு உதப்பட்டாலும் கடவுள் அவர் கூட என்ன பண்ணுறாரு இருக்கு. ஸோ ரியல் பிளஸட் லைஃப் எது தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றது மட்டும்தானே ஒழிய எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கோன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே கடவுள் எனக்கு பிளஸ் என் கூட இருக்காரான்றது தான் கொஸ்டின். கடைசியாக ஜோசப் சொல்கிறாரு, இங்கிருந்து போகும்போது என் எலும்பை கூட இங்கே விடாதீங்கன்னு சொல்கிறார். டேக் மை போன்ஸ் அவே ஃப்ரம் இயர். ஏன் இப்போ அங்கே போன்ஸ் இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? அங்கே ஒரு டூம் கட்டி ஜோசப் சன் ஆஃப் ஜேக்கப், அவர் இங்கே லிவ்ட் இயர் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படிலாம் எழுதியிருப்பாங்கல்ல. எனக்கு அடையாளம் இது வேண்டான்றார். மேபி டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன், அவருடைய எண்ட் ஆஃப் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஈஜிப்ட் என்னுடைய ஹோம் கிடையாது, என்னுடைய ஹோம் வந்து கேனன் தான். அந்த ஒரு ஜேக்கப்புக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு, ஜோசப்க்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க பிள்ளைங்க 2 பேருக்கும் பேர் வைக்கிறார். ஒரு பையன் பேர் மனாசே, இன்னொரு பையன் பேர் எஃப்ராயிம். மனாசேனா என்ன அர்த்தம்? God knows my affliction. God knows my affliction. கடவுளுக்கு என் கஷ்டம் தெரியும், அதுக்கு பேர் தான் மன்னாசே. அதுக்கடுத்து எஃப்ராயிம், God removes my affliction. கடவுள் இந்த நிந்தை என்ன பண்ணிட்டாரு, நீக்கி விட்டார். ஸோ இதுதான் வந்து அவருடைய நேம். அப்புறம் அப்பாட்ட கூட்டு போறாரு. அப்பா 2 பேரையும் ஜேக்கப் அடாப்ட் பண்றாரு. அதாவது தாத்தாவுக்கு பேரன் இல்லை, எனக்கு இது பேரனுக்கு கிடையாது, எனக்கு இவங்க பிள்ளைங்க, அதுக்கு பதில் பிள்ளைங்களை 2 பேரை விரட்டி விடுறாரு. அது யாருன்னா அப்பாவுடைய மனசை ஒடிச்ச ரூபன் அண்ட் தென் லேவிக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அவர் வந்து அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ மனாசே அண்ட் எப்ராஹிம் தி ஜம்ப் இன் ஆஸ் அ சன்ஸ் ஆஃப் ஜேக்கப், தி பிகேம் சன்ஸ் ஆஃப் ஜேக்கப். யோசேப்புடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க டெக்னிக்கலி தான் யோசேப்புடைய பிள்ளைங்க, ஆனால் அப்பா அவங்க தாத்தா அவங்கள என்னவா எடுத்துக்கிறாரு, தாத்தா வந்து இவங்க என்னுடைய பேர பிள்ளைங்க இல்லை, என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய பிளெஸிங்ஸ்குள்ளே அவங்க வராங்க. சரி, 2 விஷயம். ஒன்று மறந்துட்டேன், நான் ஒன்று சொல்லலை. ஐ லெஃப்ட் ஒன் திங். எது? தாமார். தாமார் 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 ஒய்ஃப் ஆஃப் ஜூடா. கரெக்டா? ஏர்லியர் she was daughter-in-law, but she became wife of Judah. ரைட். இப்போ இங்கே இதுவும் ஒரு நெருடலான ஒரு இடம். ரைட். ஒரு இந்த 4 பெண்களும்
செக்ஷுவலி பாலியல் ரீதியாக அவங்க வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்க்ளூடட், ஒரு வெளித்தள்ளப்பட்டவர்கள். ஆகார் மெய்ட், செகண்ட் ஒய்ஃப். லேயா ஈவன் ஆஃப்டர் சைல்டு பர்த் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விரும்பலை. ரைட். மூணாவது தாமார் வந்து ஆக்சுவலாக வந்து லீவைட் மேரேஜ் லா, அந்த அந்த கஸ்டம், லீவைட் மேரேஜ் லா. அதாவது ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்துட்டார்னா அன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் ஷி கான் பி எ விடோ. ஏன்னா விடோவாக இருக்கிறதுன்றது வந்து அவங்கள தவறான வழி நடத்தி, அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்களுடைய சூழல்கள் ரொம்ப கஷ்டம். சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரைட். ஸோ ஹஸ்பண்ட்லெஸ்ஸாக இருக்கிறத விட அவங்களுடைய அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்திருக்கிறவர்கள் இருந்தாருங்கன்னா அவங்க வந்து தே ஹாவ் டு மேரி ஹர். ரைட். இந்த ஒரு ரூல் இருக்குது. அதை ஜூடா வந்து செய்ய பார்க்குறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறவங்க இறந்துடுறாங்க. ஸோ ஜூடா பயந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கள விட்டுறாரு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் ட்ரிக் பண்ணி, ஒரு ட்ரிக்கில் அவங்க ஜூடாவை என்ன பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க. ரைட். கஷ்டமான விஷயம் தான். பட் அவங்க பண்ணது ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம் இருக்குது? ஹவு கேன் வி ஜஸ்டிஃபை த ஆக்ட் ஆஃப் தாமார்? பண்ணது சரியில்லை. இங்கே அதே அகெயின் ஜேக்கப்புக்கு யூஸ் பண்ண அதே ஸ்கேல். பண்ணது சரியில்லைனாலும் பண்ணதில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயம், ஆனால் பாருங்க, அந்த ரோலை அந்த லைனில் தான் ஜீசஸ் கிரைஸ்டே வரார். ஸோ தாமார் என்டர்ஸ் இன்டு த லிஸ்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டோட ஜீனியாலஜி. அங்கே தாமாருக்குள்ள இடம் கிடைக்குது. அகெயின் தாமாரை நாம பெருசாக ஏற்றுக்கல, தெரியுமா? நாம வி ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். சரி, இதில் முக்கியமான விஷயம், இந்த 4 பெண்களும் எதை ஓவர் கம் பண்ணுறாங்க தெரியுமா? ஷேம். ஷேம் 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 ஆப்போசிட் ஆனர். ஆனர் ஷேம். ஆனர் ஷேம். விச் ஒன் வி லைக்? கௌரவமா அவமானமா? ஆகார், ரேச்சல் என்ன நினைக்கிறாங்க, சாரா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வேணாம். ஏன்னா ஐசக் தான் சோசன், இஸ்மாயில் சோசன் இல்லை. ஸோ ஈ ஹாஸ் டு லீவ் அப்படின்றாங்க. என் பையன் சோசன்னா அது காட் வில் டேக் கேர்னு சொல்ல வரல, அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க. ரைட். ட்ரபுள். ஸோ அப்போ காடுடைய ப்ராமிஸை நீங்கள் முழுசாக என்ன பண்ணலை, நம்பலை. கடவுள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐ வில் மேக் ஐசக் வந்து பெரிய உன்னுடைய அவர் தான் உன்னுடைய வாரிசு. ஆனால் அதை அவன் நம்பலை. ஸோ அதுக்கு அடுத்தது லேயா. அவங்களுடைய தோற்றத்தை வச்சு அதை ஷேமாக அவர் யோசிக்கிறார். இது வந்து இவங்க எனக்கு ஃபிட் இல்லை, நான் இவங்களை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 4வது பிள்ளை பிறந்ததுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஆணாதிக்க சிந்தனை. ரைட். அதுக்கு அடுத்தது தாமார். தாமாரை பற்றி இப்போ நம்ம எவ்வளவோ பைபிள் ரீடிங்ஸ் சர்ச்சில் வாசிக்கிறோம், எத்தனை சர்வீசஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம். தாமாரை பற்றி அந்த பைபிள் போர்ஷன் 38, ஜெனசிஸ் 38 வாசிக்க முடியாது. வி கான்ட் ரீட் ஜெனசிஸ் 38 இன் சர்ச்சஸ்ல. ஏன்னா அது நெருடலாக இருக்குல்ல, அது ஒரு டஃப், ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஏன்னா அதில் ஒரு ஷேம் அட்டாச்ட். ஜூடா இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ரைட். ஆனால் இதுதான் ஒரு நார்மல் ஹியூமன் டெண்டன்சி. இங்கே வந்து ஆண்டவர் த்ரூ ஷேம்ஃபுல் சிச்சுவேஷன், அங்கேயும் கடவுளுடைய கிரேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவமானமாக நம்ம கருதுகிற இடத்துக்கு நடுவுலையும் அதைத்தான் புதிய ஏற்பாட ஜோசப்க்கு அதை தான் சொல்கிறார். நீ அவமானமாக நினைக்காத, நீ எதை அவமானமாக நினைக்கிறியோ அங்கே தான், அந்த ஷேம்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருந்து தான் சால்வேஷனே வருது. ஆமாம், வரும்போது அந்த பிள்ளைகளும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஜூடாவுடைய வாரிசுகளாக மாறிடுறாங்க. அடுத்து கடைசியாக வந்து டினா. அவங்கள பற்றி நமக்கு எந்த தகவல், ஒரு தகவல் கூட கிடையாது. இப்போது டினாவுக்காக சிமியோன் அண்ட் லேவி பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? தப்பா கரெக்டா? என்ன பண்ணியிருக்கணும்? இல்லை,
அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். டினா டினாவுடைய ஒப்பீனியனுக்காக என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா அங்கே டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தீனால் தான் டிசிஷன் எடுக்கணும். தீனால் டிசிஷன் எடுக்கணும், அவங்க தான் சொல்லணும். ஸோ அங்கே அவங்களுக்கு பேசவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இட்டர்னல் சைலன்ஸ். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவுமே இல்லை, கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாங்க, அவ்வளோதான். அதோட எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஒரு டிவைன் சைலன்ஸ்குள்ளே போயிட்டாங்க அவங்க. ரைட். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் நெரேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்டமெண்ட் ஆஃப் ஏப்ரஹாம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஏப்ரஹாமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பிறந்ததாகவும், அந்த குழந்தைய வந்து ஈஜிப்டுக்கு போகிற ட்ரேடர்ஸ் கிட்ட கொடுத்ததாகவும், அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஈஜிப்சியன் ப்ரீஸ்ட் வீட்டில் வித்துட்டதாகவும், அவங்க ப்ரீஸ்ட் அவங்களுக்கு ஆஸ்நாத்னு பேர் வச்சதாகவும், அவங்கள வந்து ஜோசப் திருப்பி மேரேஜ் பண்ணி அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு டெஸ்டமெண்ட் ஆஃப் ஏப்ரஹாம். பட் நாட் பிப்ளிக்கல், யூ கான்ட் பிலீவ் தட். பட் அது ஒரு ஸ்டோரி போகுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சைலன்ஸ். ஸோ இந்த ஒரு காடோடைய சால்வேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த ஜேக்கப் ஸ்டோரி, அதுக்கு சைட் பை சைட் காடோடைய சால்வேஷன் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான இடத்துல, ஒரு எக்ஸ்க்ளூடட் சிச்சுவேஷன்லையும் காட் சால்வேஷன் இருக்குது. அங்கேயும் நம்ம 4 பேரை பார்க்குறோம். ஆண்டருடைய சால்வேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ரைட். எனி கொஸ்டின்ஸ்? இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீக் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸோடஸ். எப்படி வந்து அங்கே போனவங்க வந்து எக்ஸோடஸ் இல்லை, ஸ்லேவரி, எஜிப்சியன் பாண்டேஜ், அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கலாம். ரைட். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. யாக்கோபு அவர் தன்னை நம்பின ஒரு சூழலில் அவர் தன்னை மட்டும் நம்பாமல், ஆண்டவரே நீர் எப்போதும் அவர் வழிநடத்துகிற ஆண்டவர் என்ற ஒரு மனமாற்றத்திற்குள்ளாக வந்த அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் சாதாரணமான மக்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஆண்டவர், அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எங்களோடு கூட நீர் இருந்தால் நாங்கள் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கையை பெற கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.